இன்னைக்கு ஏசப்பா பிரசங்கி 11வது அதிகாரம் 9வது வசனத்தின் மூலம் பேசுறாங்க. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இந்த உலகத்துல வாழ்ற பல பேரோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், இது இருக்கிறது ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவத்தை தண்ணீரை மாதிரி பருகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற ஜனங்களை பார்த்தா ஏசப்பா சொல்றாங்க, நீங்க உங்க நெஞ்சின் வழிகளும் உங்க கண்ணின் காட்சியும் நடந்துக்கோங்க, ஆனா இவை எல்லாவற்றின் நிமித்தமும் ஏசப்பா அவங்கள நியாயத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நியாயத்திருப்பு நாள்ல ஒருவனும் தப்பித்து கொள்ள முடியாது. அதனால இப்பவே ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மள ஒப்பு கொடுத்து பரிசுத்தமா வாழும்போது நியாயத்திருப்பு நாளுக்கு நம்மள தப்பித்து கொள்ள முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சாதாரண வாழ்க்கை கிடையாது. ஏசப்பாவை ஆராதிக்கிற பிள்ளைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏசப்பாவை விட்டு விலக செய்யற மாதிரி அசுசியான காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஏசப்பா சொல்றது மாதிரி அவருடைய பரிசுத்த வழிகளை நடக்கும்போது பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்தரிப்போம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.